ஒரு பெண்ணின் மகிழ்ச்சி மட்டுமல்ல, தேவன் வாக்கு தத்தம் நிறைவேறிய தருணம். பெண்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? அந்த வார்த்தைகள் மரியாவின் ஆத்துமாவை நிரப்பின. அவள் கண்கள் வானத்தை நோக்கின. அவள் பாட தொடங்கினாள். அந்த நிமிடத்தில் அவள் பாட தொடங்கினாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவியன் இரட்சகராகின தேவனில் மகிழ்கிறது. தாழ்மையான அடியாளை அவர் நோக்கினார். இனி எல்லா தலைமுறைகளும் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைப்பார்கள். வலிமையுள்ளவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அவருக்கு பயப்படும் மக்கள் மேல் அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். என் ஆத்துமா உம்மை துதிக்கிறது. கர்த்தரே, கர்த்தரே, என் வாழ்வு உம்மை மகிமைப்படுத்துகிறது. அவர் தம் புயலால் வல்லமையை வெளிப்படுத்தினார். அகந்தையுள்ளவர்களை அவர்கள் எண்ணங்களிலேயே சிதறடித்தார். அதிகாரிகளை சிங்காசனங்களில் இருந்து இறக்கி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசித்தவர்களை நன்மைகளால் நிறைத்தார். செல்வந்தர்களை வெறுமையாய் அனுப்பினார். அவர் தம் இரக்கத்தை மறக்கவில்லை. அவர் வாக்கு தத்தம் என்றும்